இயேசு வந்து கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றுபவர்கள் இயேசுவை எப்படி பார்க்கிறார்கள், இதே மற்ற அடுத்த மதமான அதுக்கு சமான மதமான இஸ்லாம் வந்து இயேசுவை எப்படி பார்க்குது. இந்த மெக்கா மீதான முகமது சாபின் இந்த மத வெற்றியில் ஆழமான அரசியல் குறியீடுகளும் மறைந்திருந்தன. அப்படின்னு இயேசு கிறிஸ்துவை பற்றி குர்ஆனில் என்ன எழுதப்பட்டிருக்கு. இந்த சம்பவம் நமக்கு இப்போ அந்த மேரி மாதாவுடைய சிலையை நபிகள் ஒரு துணியை போட்டு மூடினாருங்க. என்ன சொல்லுது அப்படின்னா, இஸ்லாம் தமிழகம் டைம்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். ஒரு தீர்க்கதரிசி ஒரு மதத்தினுடைய அடையாளமாக கருதப்படுபவர் கடவுளுக்கு நிகரான அவருடைய பிறப்பே வந்து கடவுள் நிகரான அங்கீகாரம் பெற்ற ஒரு மதத்தின் குறியீடு என்று சாதாரணமாக கூற முடியாது. அப்படி ஒரு மதத்தினுடைய அடையாளமாக இருப்பது இயேசு அவர்கள். அந்த இயேசுவை தீர்க்கதரிசியாகவும் மத பிரச்சாரம் பண்ண ஒரு மனிதராகவும் அல்லாமல் அவர் இஸ்லாமியர்களுடைய புனித நூல் குர்ஆனில் எவ்வாறு சித்தரிக்கப்பட்டிருக்கிறார், எவ்வாறெல்லாம் அவர் உருவகப்படுத்தப்பட்டிருக்கிறார் என்பது கூடுதல் ஒரு தகவல், சுவாரஸ்யமான தகவல். நான் சில ஆவணங்களை இணையத்தில் பார்த்து உங்களுக்கு நான் அதை தெரியப்படுத்துகிறேன். இப்போது இயேசு வந்து கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றுபவர்கள் இயேசுவை எப்படி பார்க்கிறார்கள், இதே மற்ற அடுத்த மதமான அதுக்கு சமான மதமான இஸ்லாம் வந்து இயேசுவை எப்படி பார்க்குது. இந்த இருவேறு இயேசுக்களாக தான் அதை பார்க்குறாங்களா அப்படின்னா ஸ்லைட்டாக டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஆனால் குறைவாக இன்னும் இல்லை. ஸோ இந்த காணொலியை தயவுசெய்து கவனமாக பாருங்கள். ஏன்னா இது ஒரு மத சம்மந்தப்பட்டதுனால சென்சிட்டிவ் மேட்ரு. அதனால் நான் இது ஆவணங்களில் இருக்கிறத நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அதை வச்சு நீங்கள் இயேசுவை புரிந்து கொள்ளலாம். கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட நூற்றாண்டு, அதாவது இஸ்லாத்தினுடைய கடைசி நபி வந்து முகமது மெக்காவை கைப்பற்ற வேண்டும் என்ற நீண்ட கால கனவை கிபி 630 நிறைவேற்றி கொண்டார் அப்படின்னு வரலாற்று ஆய்வுகள் இருக்குது. யார்? முகமது நபி, இஸ்லாத்தினுடைய கடைசி நபி முகமது. அவர் இது மாதிரி மெக்காவை கைப்பற்றுவதை நீண்ட கால கனவு அதை கிபி 630 கைப்பற்றுகிறார். அதுக்கப்புறம் மெக்கா நகரத்தில் இருந்த உருவ வழிபாட்டின் ஒவ்வொரு தடயத்தையும் அழிக்க உத்தரவு பிறப்பிக்கிறார். இந்த உருவ வழிபாடு கூடாது, இது வந்து மதத்தினுடைய ஒரு கடவுளை நோக்கி நாம் போகும் சில மார்க்கத்தை அது தடை செய்யும் என்ற நம்பிக்கையில் உருவங்க வழிபாடு உள்ளதுங்களை அழிக்க சொல்லி ஒரு உத்தரவு போடுறதா அந்த ஆவணங்கள் இருக்குது. அப்போது மெக்கா மீதான முகமது சாபின் இந்த மத வெற்றியில் ஆழமான அரசியல் குறியீடுகளும் மறைந்திருந்தன அப்படின்னு சான்றுகள் சொல்லுது. என்ன அரசியல் குறியீடுகள்? மெக்கா வந்து புதிய மதத்தின் மையமாக அறிவிக்கப்பட்டது. இஸ்லாம் மதத்தினுடைய மையம் மெக்கா அப்படின்னு. அவருக்கு மெக்கா வெற்றி என்பது அல்லாவிடம் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவது போல் இருந்தது அப்படின்னு அந்த ஆவணம் சொல்லுது. இது முகமது நபியை பற்றி அந்த ஆவணத்தில் இருக்கிறது. அப்போது காபாக்குள் நுழைந்த பிறகு, அதாவது நகரத்தின் சிலைகள் வைக்கப்பட்டிருந்த மெக்காவினுடைய காபா நகரத்திற்குள் நுழைந்த பிறகு மைய கட்டடத்தில், நகரத்தினுடைய சிலைகளுக்கு மைய கட்டடத்தில் நுழைந்த பிறகு முகமது நபி அனைத்து சிலைகளையும் அகற்ற அல்லது அழிக்க உத்தரவிடுகிறார். ஏன்னா உருவ வழிபாடு கூடான்னு சொல்லியாச்சு, அங்கேருந்து எடுத்துருங்க அல்லது அதை முடிஞ்சால் அழிச்சிடலாம் அப்படின்னு. அப்படி காபாவில் வைக்கப்பட்டிருந்த சிலைகளில் ஒரு கன்னிப்பெண் தன்னுடைய குழந்தையுடன் இருக்கும் சிலையும் இருக்குது. அந்த கிறிஸ்தவ சிலைக்கு அருகில் சென்ற, அதாவது மேரி மாதா. அப்போது அந்த மேரி மாதா அந்த பெண் வந்து தன்னுடைய குழந்தையை கையில் வச்சுருக்கிற மாதிரி இருக்கிற சிலையை பார்த்த உடனே தன்னுடைய மேலங்கி எடுத்து அதை மேலே மூடிட்டு மற்ற சிலைகளை அங்கேருந்து அகற்றிடுங்க அப்படின்னு உத்தரவிடுறாரு. இப்போ முதல்ல அவருக்கு அந்த சிலை மீது ஏதோ ஒரு ஈர்ப்பு வருகிறது. ஒரு தீர்க்கதரிசின்னா, இப்போ தீர்க்கதரிசிகளுக்கும் மற்றவர்களுடைய பார்வைக்கும் வித்தியாசம் இருக்கும் இல்லையா? ஒரு குறியீடுகள் ஒரு மதத்தினுடைய அடையாளங்களை பார்க்கும்போது சாமானிய வாழ்க்கை வாழும் மனிதன், சக ஆசைகளை மனதில் கொண்டு வாழக்கூடிய ஒரு மனிதன் அந்த உருவத்தை பார்ப்பதற்கும் ஒரு தீர்க்கதரிசி பார்ப்பதற்கும் வித்தியாசம் இருக்கும். இப்போ அந்த தீர்க்கதரிசி பார்க்குறாரு, அந்த இதை பார்த்துட்டு மேலே ஏழை மூடிட்டு, ஏன்னா ஒரு அடையாளத்துக்கு இதை மூடிட்டு மற்றதெல்லாம் எடுத்துருங்கன்னு சொல்கிறாரு. இந்த சம்பவம் உண்மையா அல்லது கற்பனையா? இந்த கேள்வி முக்கியம் இல்லை. இப்போ இந்த மேற்காற்றியுள்ள இந்த கதை குறைஞ்சது 1200 ஆண்டுகள் பழமையானது.
மற்றும் இஸ்லாமிய வரலாற்று பதிவுகளின் தொடக்க காலத்தை சார்ந்தது. நல்லா புரிஞ்சுக்கேன். இஸ்லாமியனுடைய தொடக்க வரலாற்று பதிவுகள் இருக்குல்லையா, அதில் இருக்குது. சரி, இப்போ அடுத்து இதுக்குள்ளேயும் வருவோம். குரானில் இயேசு கிறிஸ்துவை பற்றி குரானில் என்ன எழுதப்பட்டிருக்கு? இந்த சம்பவம் நமக்கு இப்போ இந்த மேரி மாதாவுடைய சிலையை நபிகள் ஒரு துணியை போட்டு மூடினாருங்க என்ன சொல்லுது அப்படின்னா, இஸ்லாத்துக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய சிலைக்கும் இடையே ஒரு நீண்ட இலக்கிய பாரம்பரியம் இருக்கிறதா சொல்கிறாங்க. இலக்கிய பாரம்பரியம் கொண்ட ஒரு உறவு இந்த இயேசுவுக்கும் இஸ்லாத்திற்கும். இது சுமார் 1500 வருடங்களாக தொடர்ந்து வரும் வரலாற்று உறவு. இஸ்லாத்தின் ஹஸ்ரத் ஈசாவுடன் இந்த இணைப்பு மிகவும் தனித்துவமானது. அதாவது இஸ்லாத்தினுடைய ஹஸ்ரத் ஈசா அப்படிங்கிற இப்போ இந்த வரலாற்று சம்பவத்தின் பின்னணியை நிரூபிக்கணும்னா மிகப்பெரிய ஒரு விளக்கம் அவசியம் தேவைப்படுது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இயேசுவுக்கும் இஸ்லாத்துக்கும் உள்ள உறவை ஒரு தோராயமாக சொல்ல தான் முயற்சிக்க முடியும். ஏன்னா கிட்டத்தட்ட 1500 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதுன்னா சில ஆவணங்களில் நாம் புரிந்து கொண்டது இதை வச்சு தான் சொல்ல முடியும். ஆனால் இதில் உண்மை மறைக்கப்பட்டிருக்காது. புரியுதுங்களா? சொன்ன வருஷம் முன்ன பின்ன இருக்கலாம், ஆனால் இந்த உறவு, இந்த இலக்கிய உறவு, இயேசுவுக்கும் இஸ்லாத்துக்கும் இருக்க இலக்கிய உறவு உண்மை அப்படிங்கிறத அந்த பதிவு. சரி, என்ன உண்மை? குரானில் என்ன சொல்லியிருக்காங்க? இந்த இணைப்பு தீர்க்கமான இதை மட்டும் நான் சொல்கிறேன். இஸ்லாமியருடைய புனித நூலான குரான் இஸ்லாமிய நாகரிகத்தின் மைய கருத்து. குரான் தான் இஸ்லாமுடைய மைய கருத்து எனப்படும் ஆவணம். அது ஒரு ஆவணம். அது இவ்வாறு புனித நூல், ஆனால் ஆவணமாக நான் இங்கு ஒரு பேச்சு வழக்குக்காக சொல்கிறேன். இவ்வாறான நிலையில் இஸ்லாத்தின் பார்வையில் நாம் இங்கு உருவாக்க இயலும் இயேசு சித்திரம் குரானில் இருந்தே ஆரம்பிக்கப்படணும்னு நினைக்கிறேன். ஏன்னா குரானில் என்ன சொல்லியிருக்கோ, இஸ்லாத்தினுடைய பல நூல்கள் இருக்கலாம், குரானில் என்ன சொல்லியிருக்குங்கிறதுலேருந்து நம்ம முயற்சி பண்ணுறோம். அதாவது மைய கருத்து தான். குரானின் 1/3 முகமது நபிக்கு முந்தைய தீர்க்கதரிசிகளை பற்றியது. நீங்கள் குரானுடைய 1/3 குரான் எல்லா வாழ்க்கை தத்துவங்களையும் இறைவனுடைய கட்டளைகளையும் சொல்லும் ஒரு நூல், புனித நூலாக கருதப்படுகிறது. அதில் 1/3 நபிக்கு முந்தைய, முகமது நபி தான் கடைசி தூதுவர், அந்த இறைவனுடைய தூதுவராக நம்பப்படுகிறார். அதற்கு முந்தைய தீர்க்கதரிசிகளை பற்றியது. அதில் பெரும்பாலானவை பைபிளை, கிறிஸ்தவ புனித நூலான பைபிளை மேற்கோள் காட்டுகிறது. இது நான் அந்த குரானை படிக்கலை, ஆனால் ஆவணங்களை வச்சு நான் சொல்கிறேன். 1/3 முந்தைய தீர்க்கதரிசிகளை பற்றி சொல்லும் பொழுது இயேசுவை பற்றி கொஞ்சம் சொல்ல வராங்க. அப்போது குரானில் ஹஸ்ரத் ஈசா அப்படின்னு இதை ஒரு இதாக எடுத்துக்கலாம். நீங்கள் குரானில் குறிப்பிடப்பட்ட அனைத்து தீர்க்கதரிசிகளிலும் இயேசு கிறிஸ்து மட்டுமே மிகப்பெரிய புதிராக தோன்றுகிறார் அவர்களுக்கு. மற்ற எந்த தீர்க்கதரிசியின் கதையும் விட இயேசுவின் கதை குரானில் மிக யதார்த்தமாக சொல்லப்படுது. ஏன்னா நிறைய தீர்க்கதரிசிகளை குரான் பதிவிடுது. அப்போ குரானில் இருக்க மற்ற தீர்க்கதரிசிகளில் இயேசுனுடைய இது ஒரு முக்கியமான இடத்த வருது. அப்படி சொல்லப்படுவதால் ஹஸ்ரத் ஈசாவின் முற்றிலும் மாறுபட்ட ஒரு பாத்திரம் குரானில் சித்தரிக்கப்பட்டுள்ளது. ஹஸ்ரத் ஈசாங்கிறது இயேசுவை பற்றி ஒரு மாறுபட்ட ஒரு பாத்திரம். வெளிப்படையாக இயேசுவை பற்றிய அக்கால கிறிஸ்தவர்களின் பார்வையை மாற்றும் வகையிலான ஒரு புதிய இயேசு குரானில் இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம். ஏன்னா கிறிஸ்தவர்கள் நம்பின இயேசு கிறிஸ்துங்கிறது வேற, இந்த குரானில் சொல்லப்படுற இயேசுங்கிறது வேறன்னா தனித்தனியாக இல்லை. இது முற்றிலும் மாறுபட்ட கோணத்தில் அதை பார்க்கிறார்கள். சரி, இதை வாசிக்கும் ஒரு கிறிஸ்தவருக்கு அல்லது இதை கேட்டுட்டு இருக்கிற ஒருக்கு இது அதிர்ச்சியாக இருக்கும். அது என்ன புது இயேசு குரானில் இருக்காரா? இது என்ன கதை? இதில் எதுவும் சண்டை முட்டி விடுற உள்ளவங்க இருக்கா அப்படின்னு தயவுசெய்து சந்தேகப்பட வேண்டாம். தொடர்ந்து இந்த காணொளி பாருங்கள். குரானில் மற்ற தூதர்களை விட இயேசுவை குறித்த கதைகளை விட அதிகம் மதம் சார்ந்த சம்பவங்களாக தான் எழுதப்பட்டிருக்கு. இங்கே ஹஸ்ரத் ஈசா முற்றிலும் மாறுபட்ட, அதாவது இயேசு முற்றிலும் மாறுபட்டவராக தோன்றுகிறார். அவர் கடவுள் அவதாரமாக அவர்கள் எடுக்கவில்லை. எதில் குரானில் கொடுக்கப்பட்டதில்லை. அவர் ஒரு மத போதகர் இல்லை. கிறிஸ்தவர்களின் கூற்றுப்படி உலக மக்களின் பாவங்களை சுமக்க வேண்டிய துன்பமும் அவருக்கு இருந்ததாக இல்லை. இயேசுக்கு அப்படியெல்லாம் ஒரு பெரிய துன்பங்கள் இல்லை. அப்போது கடவுளுடைய அவதாரம்னு அவர் சொல்லிக்கல இயேசு. அப்படி தான் குரானுடைய இதில் வருது. குரானில் இயேசு தன்னை ஒரு கடவுள் என்று கூறவில்லை, அல்லது கடவுளின் பார்வையில் அவர் நேரடியாக தெய்வீக நிலைக்கு வரவில்லை. கடவுளுடைய பார்வையில் இருக்கிற மிக தெய்வீகமான உருவமா அப்படின்னா அதில் இல்லை. ஆனால் அவர் தன்னை ஒரு கடவுள் என்றும் எங்கும் கூறிக்கொண்டதில்லை. அது பைபிளில் கூட அப்படி இருக்குமான்னு எனக்கு தெரியல. இஸ்லாத்தில் அப்படி கூறுறதா இந்த ஆவணங்கள் சொல்லுது. இந்த குணங்கள் அனைத்தும் இயேசுவின் குணாதிசயத்திலிருந்து பிரிக்கப்பட்டால் இயேசுவினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு ஒரு கிறிஸ்தவர் கேட்கலாம். ஏன்னா இது மாதிரி தன்னை கடவுளுடைய நிகரான ஒரு தீர்க்கதரிசியாக ஒரு கிறிஸ்தவர்கள் கும்பிடும்போது
இப்போ நான் சொன்னதெல்லாம் நீக்கிட்டு பார்த்தா அவருக்கு என்ன முக்கியத்துவம் இருக்குது அப்படின்னு ஒரு கிறிஸ்தவருடைய மனத்தில் தோன்றலாம். ஆனால் குரானில் ஹஸ்ரத் ஈசா சிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தீர்க்கதரிசி என்று மீண்டும் மீண்டும் குறிப்பிடுது. சிறப்பு முக்கியத்துவம் என்ன? சிறப்பு முக்கியத்துவம் நல்லா பாருங்கள். கடவுளுக்கு அதாவது பொய்யா இப்போ ஒரு பொய் உரை அவங்க சொல்லலை குரானில், மிக சரியாக சொல்கிறாங்க. அவர் மிக மிக குறிப்பிடத்தகுந்த ஒரு ஹைலி இம்பேக்டட் ஒரு தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்கிறார். மீண்டும் மீண்டும் குறிப்பிடப்பட்டுள்ளது குரானில். குரான் அவரை அனைத்து தீர்க்கதரிசிகளிலும் தனித்துவமாக இருக்கவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன விளக்கம் சொல்லிக்கிறேன். இதுவரைக்கும் கிறிஸ்தவர்கள், இதுவரைக்கும் இல்லை எப்போவுமே கிறிஸ்தவர்கள் நம்புகிற இயேசு அப்படிங்கிற உருவம் கடவுளுக்கு நிகராக கையெடுத்து கும்பிடவங்கள, அதெல்லாம் உண்மைதான். ஆனால் குரானில் வேறொரு இது சொல்லுது. அவர் அவர் மீண்டும் மீண்டும் தனித்துவமான தீர்க்கதரிசி. நீங்கள் அவர் கடவுளுக்கு நிகராக கொண்டு போயிட்டீங்கன்னா சில சமயங்களில் அவருடைய தத்துவங்கள் மெய்யறிவு பெறுவதற்கு கொஞ்சம் ஒரு தடையாக இருக்கும். என்னுடைய தனிப்பட்ட புரிதல் சொல்கிறேன். எந்த ஒரு நூலையும், எந்த ஒரு எழுத்தாளரையும், போதகரையும் யாரை நீங்கள் அதிகமாக நேசிக்கிறீங்களோ அதுலேருந்து வரக்கூடிய மெய்யறிவு நம்மளை சென்றடைவதற்கு ஒரு தடை என்ன இருக்கும் அப்படின்னா அவங்க மேலே கொள்கிற அதீதமான ஒரு கடவுளுக்கு நிகரான ஒரு நம்பிக்கை. அதை வச்சுட்டிங்கன்னா அவர் சொல்ல வர்றது நமக்கு சரியாக புரியாது. அதுக்காக தான் குரானில் என்ன சொல்லியிருக்குன்னு சொல்லி இயேசுவை இன்னும் புனிதப்படுத்த தான் இந்த விஷயம். ஏன்னா அதிலே போட்டிருக்காங்க, அவங்கள் தனித்துவமானவர், எல்லா தீர்க்க தரிசிகளிலும் தனித்துவமானவர். குரானுடைய 3 பங்கு நபிக்கு முன்னாடி இருக்க தீர்க்க தரிசிகளை பற்றி அப்படிங்கிற போது இயேசு இதில் தீர்க்க தரிசிகளே தனித்துவமானவர்னு குறிப்பிட்றாங்க. அவர் அல்லாவின் அற்புதம், அவர் அல்லாவின் மொழி, அவருடைய ஆன்மா அப்படின்னு குரானில் இருக்கிறதா சொல்கிறாங்க. குரான் படிச்சுட்டு கூட இதை யாரும் உறுதிப்படுத்திக்கலாம். இஸ்லாத்தில் சித்தரிக்கப்படும் இயேசு எல்லாவற்றையும் மேலாக இயேசுவை அத்தகைய ஒரு சித்தரிப்பு இஸ்லாத்தில் எவ்வாறு உருவானது, அது இஸ்லாமிய கலாச்சாரத்தில் எவ்வாறு வளர்ந்தது, இது ஒரு கேள்வி வருது இல்லையா? இப்படி ஒரு சித்தரிப்பு எங்கே இருக்குது, ஏன் உருவானது, அல்லது கலாச்சாரத்தில் எப்படி வளர்ந்தது? ஹதீஸ்னா முகமது நபி பேசிய வார்த்தையினுடைய தொகுப்பு. ஹதீஸில் இயேசு ஒரு தீர்க்கதரிசியாக குறிப்பிடப்பட்டுள்ளார். இது ஒரு உதாரணம். ஹதீஸ்ங்கிறது நபிகளுடைய பேச்சு வார்த்தைகளுடைய தொகுப்பு. அப்போ அவர் தீர்ப்பு நாளில் உலகை அதன் முடிவுக்கு அழைத்து செல்வார் அப்படின்னு ஹதீஸில் முகமது நபி சொன்னதாக ஒரு வரலாறு. இதன் பொருள் என்ன அப்படின்னா, இஸ்லாத்தின் சகாப்தத்தை முடிவை அறிவிக்கும் தீர்க்கதரிசி இயேசு அப்படின்னு நினைக்கிறாங்க. இஸ்லாத்தினுடைய சகாப்தம் அது முடிவு நோக்கி எங்கேயும் இதாகுதுன்னா அது அறிவிக்கக்கூடிய தீர்க்கதரிசி இயேசு. இஸ்லாத்தின் ஆரம்பம் முதல் இறுதி வரை இரு முனைகளிலும் இவர் நிற்பார். இது ஹதீஸ் அப்படின்னு முகமது நபி பேசிய வார்த்தைகளுடைய இது. சரி, ஹதீஸின் இந்த குறிப்புக்கு பிறகு இஸ்லாமிய இலக்கியத்தின் வளர்ந்து வந்த மரபுகள் இஸ்லாம் பரவிய இடங்களில் இயேசுவை தீர்க்கதரிசியாக ஏற்றுக்கொண்டன. நீங்கள் இந்த மதத்துடைய ஆரம்பத்திலையும் கடைசியில் இருப்பாருன்னா அது அழிய போகுதுன்னு அர்த்தம் அல்ல, என்ட்லஸ். நீங்கள் மனித உருவத்துக்காக அப்படி சொல்கிறாங்க. நீங்கள் ஆரம்பத்திலையும் முடிவுலையும் இயேசு இருப்பார், அவர் அல்லாஹ்வுடைய ஆன்மா அப்படின்னு தீர்க்கதரிசிகள், அதாவது முகமது நபியினுடைய சொற்பொழிவில் தீர்க்கதரிசிகளை பற்றி குறிப்பில் அதில் சொல்கிறாங்க. அப்போது ஹதீஸுக்கு இந்த குறிப்பு பிறகு இஸ்லாத்தினுடைய இலக்கியத்தில் இந்த மரபுகள் எல்லாம் இயேசு தீர்க்கதரிசியாகவே ஏற்றுக்கொள்ளப்பட்டு வருகிறார். ஏன்னா முகமது நபி சொல்கிறார் இல்லையா, அதை வச்சு. சரி, இஸ்லாமிய இலக்கியத்தின் இயேசுவின் போதனைகள் மற்றும் அவை தொடர்பான கதைகளின் ஒரு பெரிய தொகுப்பு இருக்குது. அதை ஒன்றாக சேர்த்து முஸ்லீம் சுவிசேஷம் அப்படின்னு அழைக்கலாம். இயேசு தொடர்பான கதை தொகுப்பில் முஸ்லீம் இயேசு அப்படின்னு கூட அதை ஒருத்தர் வெளியிட்டிருக்காரு. முஸ்லீம் சுவிசேஷம் அப்படின்னு சொல்லலாம். அப்போது இயேசுவின் அந்த செய்திகள் மற்றும் கதைகளின் தொகுப்பில் சிலவற்றை இங்கே சில இதில் குறிப்பிடுறாங்க பாருங்கள். இதய கண்களால் பார்ப்பவன், ஆனால் தான் எதை பார்க்கிறோமோ அதில் ஆர்வம் காட்டாதவன் அவனை அதிர்ஷ்டசாலி என்று இயேசு சொன்னார் அப்படின்னு இஸ்லாமினுடைய இலக்கியம் வருது. இது கிட்டத்தட்ட இஸ்லாத்தோடு ஒத்து போகிறது தான். இதய கண்களால் பார்க்கணும், சாதாரண கண்களால். இப்போ நான் இவ்வளோ நேரம் சொல்கிற விஷயங்கள் கூட கொஞ்சம் நீங்கள் மனித கண்கள்னால் வெறும் கண்களை சொல்லலாம், அந்த அறிவு, இலக்கிய அறிவு, அதோடு நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் முரண்படும். ஆனால் இதய கண்களால் பார்ப்பவன், தான் எதை பார்க்கிறோமோ அதில் ஆர்வம் காட்டாதவன். இதே கண்ணால் பார்க்குற எதுலையுமே ரொம்ப பார்க்குறதுல ரொம்ப ஆர்வம் போயிடுச்சுன்னா அப்புறம் அந்த மெய்ப்பொருள் பார்க்குறது தப்பாக போயிடும். அவனே அதிர்ஷ்டசாலின்னு இயேசு சொன்னதாக அந்த குறிப்பில் இருக்குது. இப்படி ஒரு பிரசங்கம் செல்கிறது. என்னென்னா, இயேசு இந்த உலகம் ஒரு பாலம் அப்படின்னு சொல்கிறார். இந்த பாலத்தை கடந்து செல்லுங்கள், ஆனால் அதை கடக்க வேறு எதையும் கட்ட வேண்டாம். நல்ல குறிப்பாக நீங்கள் கவனிங்க. இந்த உலகத்தை நீங்கள் கடந்து, இந்த பிறவி எடுத்து கடந்து செல்வதற்கு உலகத்தை பாலம், இந்த பாலத்தை கடந்து செல்லுங்கள், ஆனால் இதை கடப்பதற்குன்னு ஒரு கட்டிடத்தை எழுப்பிடாதீங்கன்னு சொல்கிறார். வேறு எதையும் கட்டிடாதீங்க, ஏன்னா கெட்டுறது நின்று போயிடும், பாலம் மறந்து போயிடும்.
அல்லது என்ன மெய்யறிவோ அது மறந்து போயிடும். அதான் இதை சொல்ல வர விஷயமா நான் நினைக்கிறேன். இன்னும் எளிமையாக சொல்கிறேன்டா, நீங்கள் ஒரு கட்டமைப்புக்குள் சென்று விட்டால் அதற்கு மேல் சிந்திக்கும் வாய்ப்பை இழந்து விடுவீர்கள். அதனால தான் பாலமாக பாருங்கள், கடந்து செல்லுங்கள், கட்டடம் அதுவும் கட்ட வேண்டாம் அப்படின்னு. அப்போது போதனைகள் இது மாதிரி தொகுப்புகள்லாம் இருக்கிற ஒரு விஷயத்தில் இன்னொன்று, இயேசு ஒரு மனிதனை சந்தித்து நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு கேட்குறாரு. அதற்கு அவர் கடவுளின் பாதத்தில் சரணடைகிறேன் அப்படின்னு பதிலளிக்கிறாரு. அப்போ நீங்கள் கடவுளோட பாதத்தில் சரணடைகிறீங்கன்னா உங்களை யார் கவனிச்சுக்கிறதுன்னு கேட்குறாங்க. என் சகோதரர் என்னை கவனித்துக் கொள்கிறார், நான் இறைவனிடத்தில் பணி செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். இப்போ இயேசு சொல்கிறார், உன்னை விட உன் சகோதரன் கடவுளிடம் அதிக பக்தி கொண்டவன், ஏன் நான் உன்னை காப்பாற்றுறான், அப்போ உன்னை விட கடவுள் மேலே அதிக பக்தி வச்சிருக்கான்னு சொல்கிறார். இந்த உரையாடல் மேலும் அப்படியே இந்த உரையாடல் போகுது. இஸ்லாமிய இலக்கியங்களில் குறிப்பிட்டுள்ள இயேசுவின் இத்தகைய பிரசங்கங்களும் கதைகளும் சுமார் 300 இருக்குது. இதை மாதிரி ஒரு இதுகளை ஏறக்குறைய 1000 ஆண்டுகளாக பதிவு செய்யப்பட்ட இந்த விரிவுரைகளில் ஹஸ்ரத் ஈசாவின் குணாதிசயங்கள் மற்றும் அவரது அனைத்து வடிவங்களிலும் இஸ்லாமிய கலாச்சாரத்தின் பற்றுதலை நாம் பார்க்க முடியும். இதில் ரொம்ப குறிப்பாக கவனிக்கணும், மெய்யறிவு பெற்றுக்கிட்டுங்க இந்த பேச்சிலேருந்து. இது ஏதோ 2 மதத்தை பற்றிய குறியீடோ அலசலோ அல்ல. இந்த இரண்டும் ஏதோ ஒரு புள்ளியில் இணைகிறது. அதுக்கு மேல் கட்டமைக்கப்பட்ட இலக்கியங்கள், புனித நூலான குரான், இதைத்தான் இங்கே விரிவாக சொல்கிறோம். ஓகே, அடுத்து இஸ்லாமிய இலக்கியத்தில் இயேசு இங்கே வர்றார். இஸ்லாமிய இலக்கிய கதைகளில் சில சமயங்களில் கர்த்தராக இயேசு ஒரு கண்டிப்பான துறவி, சில சமயங்களில் இஸ்லாமிய ஆன்மீகத்தின் பாதுகாவலர், படைப்பின் ரகசியங்களின் தூதுவர், இயற்கை மற்றும் மனிதனின் நலனுக்காக பாடுபடுகிறவர், இப்படியெல்லாம் சித்தரிக்கப்பட்டிருக்கிறது இது இஸ்லாமியோட கதைகளில் இயேசுவை பற்றி. சரி, இயேசுவை வடிவமைப்பதற்கான முயற்சிக்கு கொஞ்சம் திரும்புவோம். இஸ்லாமிய இலக்கியத்தில் இயேசுவை பற்றி விரிவாக இருக்கும் வரலாற்று பதிவுகளில் சில முக்கியமான விஷயங்களை மட்டும் சொல்கிறேன். 10ஆம் நூற்றாண்டு பாக்தாத்தில் ஒரு பெரிய மாயத்துறவி இருந்தார். அவர் பெயர் அல் ஹல்லாஜ். பிரபல பிரெஞ்சு அறிஞரான லூயிஸ் மெசினஸ் அப்படிங்கிறவர் அல் ஹஜாஜின் வாழ்க்கையை பற்றியும் அவர் சிலுவையில் அறையப்பட்ட கதையை பற்றியும் த பேஷன் ஆஃப் அல் ஹஜாஜ் அப்படின்னு ஒரு இது எழுதுகிறார். யார்? பிரபல பிரெஞ்சு அறிஞர் லூயிஸ் மெசினஸ். நீங்கள் நம்ப மாட்டீங்க, மனித வரலாற்றில் அல் ஹஜாஜ், சாக்ரட்டிஸ், காந்தி மற்றும் ஓரிரு புனிதர்கள் கிறிஸ்துவை மிகவும் ஒத்தவர்களாக இருக்கிறார்கள். சாக்ரட்டிஸ், நம்முடைய நாட்டை சேர்ந்த மகாத்மா காந்தி மற்றும் ஓரிரு புனிதர்கள், இன்னும் பெயர்கள் தெரியாதவர்கள், அது அறியப்படாதவர்கள், கிறிஸ்துவை ஒத்தவர்களாக இருக்கிறார் அப்படின்னு பிரபல அறிஞர் பிரெஞ்சு அறிஞர் லூயிஸ் மெசினஸ் சொல்கிறார். சரி, அல் ஹஜ்ஜுக்கும் இயேசுக்கும் இடையிலான ஒற்றுமைக்கு ஒரு முக்கிய காரணம் அவர்கள் மனித ஆத்மாவின் இயல்பை முழுமையாக ஏற்றுக்கொண்டார்கள். அல் ஹஜ்ஜுக்கும் இயேசுக்கும் இடையில் ஆன்மா என்பது வாழ்க்கையின் விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகளுக்கு அப்பாற்பட்ட ஒன்றுன்னு அல் ஹஜ் சொல்கிறார். இதைத்தான் தீர்க்கதரிசிகளும் சொல்கிறார்கள். அதாவது ஆன்மாங்கிறது இந்த வாழ்க்கையினுடைய கட்டத்துக்கெலாம் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. என்ன, எங்கே வாழணும், எங்கே வீடு கட்டணும், எவ்வளவு சேமிக்கணும், நம்ம குழந்தைகளுக்கு எப்படி இது பண்ணணும், இதெல்லாம் ஆன்மாவுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஆன்மா தனி, இது வாழ்க்கையினுடைய விதிகள், ஒழுங்குமுறைகள், இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறது அல் ஹஜாஜ் நம்புகிறார். இந்த யதார்த்தத்தின் தேடுதலே தனது சொந்த ஆன்மீகத்தை கோருவதற்கு அல் ஹஜாருக்கு வழிவகுத்தது. ஆனால் அதே நேரத்தில் அல் ஹஜாஜ் சட்டத்தின் மீதான அர்ப்பணிப்பு உணர்வையும் கொண்டிருந்தார். அதை அவர் தனது உயிரை தியாகம் செய்வதன் மூலம் நிறைவேற்றினார் அப்படின்னு அந்த குறிப்பு சொல்லுது. அதாவது என்னதான் ஆன்ம தேடுதல் இருந்தால் கூட சட்டத்தினுடைய மீதான அர்ப்பணிப்பும் அவருக்கு இருந்திருக்கு அப்படின்னு ஒரு இது வருது. அல் ஹஜாஜின் மரணம் சட்டத்தின் வரம்புகளுக்குள் நிகழ்ந்தது. எனவே மதத்தின் விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகளை கடந்து அவரால் வெல்ல முடிந்தது. இயற்கை தான் இறந்து போகிறார். அதனால தான் அல் ஹஜாஜ் தனது சீடர்களுக்கு ஒரு முறை வார அறிவு, நீங்கள் ஏன் ஹஜ்ஜு மெக்கா செல்ல வேண்டும், அந்த அல் ஹஜாஜ் சொல்கிறார், நீங்கள் மெக்காவுக்கு போகணும், நீங்கள் ஏன் ஹஜ்ஜு செய்ய மக்கா போகணும் அப்படின்னா ஏன் போகணும் அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கு பதிலாக உங்கள் வீட்டில் சிறிய வழிபாட்டு தளத்தை உருவாக்கி அதை முழு மனதுடன், நல்லா பாருங்கள், முழு மனசு இல்லாமல் நீங்கள் மெக்காவுக்கு போகிறத விட முழு மனதுடன் பக்தியுடன் சுற்றி வாருங்கள், இதன் மூலம் ஹஜ் கடமையை நிறைவேற்ற முடியும்னு சொல்கிறார். யார்? அல் ஹஜாஜ். ஒரு ஆவணம் தான் இது. அப்போது இஸ்லாம் சூஃபி தத்துவம்னு சொல்லுவாங்க, அதனுடைய புரவலராக இயேசுவை பார்க்குறாங்க. எப்படி? அல் ஹஜாஜின் முழு வாழ்க்கையும் மதத்தின் எழுதப்பட்ட விதிகளுக்கும் கடமையுணர்வுக்கும் இடையிலான ஒரு எழுபறி பதிவு தான். அவருடைய வாழ்க்கை மதத்தில் எழுதப்பட்ட விதி, இதில் எப்போதுமே அந்த தீர்க்க தரிசல் முரண்பாடு இருக்கும். அவரது சோதனை காலத்திலும் அவரது துயரமான கடைசி நாட்களிலும் அவரை சுற்றி ஒரு ஒளிவற்றம் தோன்றி சிலுவையில் அறையப்படும் தருணத்தில் அது உச்சகத்தை அடைகிறது.
ஹல்கஜாஜ் முன்வைத்த தூய்மையின் தரநிலை இயேசு இருந்தவரை முஸ்லீம் மாயவாதத்தில் நிலைத்திருந்தது. அப்போ ஹஸ்ரத் ஈசா இஸ்லாமிய சூஃபி தத்துவத்தின் புரவலரானார் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போது கொஞ்சம் பின்னோக்கி போனீங்கன்னா சிலுவை போர்கள் 2 நூற்றாண்டுகளாக நீடித்ததாக வரலாற்று பதிவு இருக்குது. ஐரோப்பிய கிறிஸ்தவ படைகளுக்கும் மேற்கு ஆசியாவை சேர்ந்த இஸ்லாமிய படைகளுக்கும் இடையே போர் நிலவியது. இந்த சிலுவை போரின் போது அமைதியின் தூதுவராகிய இயேசுவுக்கும் அவரை பின்பற்றவர்களின் காட்டுமுராண்டித்தனத்துக்கும் இடையே வளர்ந்து வரும் இடைவெளியை சுட்டி காட்ட முஸ்லீம் அறிஞர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்ததாக தான் சொல்கிறாங்க. அப்போது மேற்காசிய நாடுகளை சேர்ந்த இஸ்லாமிய படையும் ஐரோப்பிய கிறிஸ்தவ படைகளும் தான் சிலுவை போரை பண்ணுறாங்க. இந்த போரில் அமைதியின் தூதுவராக இயேசு எப்படி இந்த போரை நம்பினார்? இல்லை, அவரை நம்புவர்களாக அவருடைய பின்பற்றாளர்களாக தங்களை காட்டிக்கொண்டவர்கள் காட்டு முராண்டித்தனமாக இருந்தார்கள் என்பதற்கும் இயேசுவுக்கும் இடையில் இடைவெளியை இந்த இஸ்லாமிய முஸ்லீம் அறிஞர்கள் அறிந்து கொள்வது வாய்ப்பாக தான் புனித போர் இருந்திருக்கே ஒழிய இதை இயேசு செய்யவில்லை. இது ஒரு முக்கியமான ஒரு வரலாற்று பதிவு. இயேசு சிலுவை போரை அனௌன்ஸ் பண்ணுறாரு. இல்லை, இந்த காட்டு முராண்டிகளுக்கும் இயேசுக்கும் இடையில் இருக்க இதை முஸ்லீம் அறிஞர்கள் அறிந்து கொண்டுறாங்க. அப்போது இந்த 12ஆம் நூற்றாண்டில் முஸ்லீம் இலக்கிய இயேசுவை மீண்டும் தழுவி முயன்றது. 12ஆம் நூற்றாண்டில் திரும்பவும் ஏன்னா அந்த வித்தியாசம் புரிஞ்சுக்கிட்டாங்க. இது இல்லை, ஏதோ ஒன்று புனித அந்த சிலுவை போரெலாம் வேறு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. அவருடைய புதிய பாத்திரம் இஸ்லாமிய வேதங்களில் உருவாக்கப்பட்டது. சிலுவை போரில் இயேசு கிறிஸ்து அவரின் சீடர்கள் என்று அழைக்கப்படுவதற்கு எதிராகவும் முஸ்லீம்களுடன் பக்கபலமாகவும் நின்றார் அப்படிங்கிறது இந்த முஸ்லீம் அறிஞர்களுடைய ஒரு பதிவு. ஏன் அப்படி நிற்கிறாரு? ஒரு இஸ்லாம் பக்கத்தில் காட்டு மிராண்டிகளாக இருக்கிறவங்களையும் நமக்கு என்ன சம்பந்தம்னா ஒரு ஒதுக்கி வைக்கிறாரு. அப்போ இந்த சிலுவை போர்லேயே ஒரு இஸ்லாமியர் பக்கத்தில் இருந்ததாக தான் அந்த வரலாறு சொல்லுது. இது இயேசுவினுடைய வாரிசு முறைக்கான அந்த போரில் இயேசு இஸ்லாத்தை சேர்ந்தவர் என்பதில் முஸ்லீம்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. இது ஒரு இயேசுங்கிற ஒரு தீர்க்கதரிசி, அவர் ஒரு சூஃபி தத்துவங்களை கூட ஒரு எடுத்துக்காட்டி சொல்கிற அளவுக்கு ஒரு அறிஞராக தீர்க்கதரிசியாக இருக்கார். அவருக்கு அப்புறம் வர வாரிசுன்னு எப்போதுமே இந்த வாரிசு சண்டை எப்போதுமே அப்போவே இருந்திருக்கு பாருங்கள். இயேசு காலத்திலே இவருக்கு அப்புறம் யார் வாரிசு? இது சாதாரண மனிதன், ஒரு சாதாரண சாமானிய வாழ்க்கை அல்லது சிந்தனை திறன் அதிகம் இல்லாத ஒரு மனிதன் செய்யக்கூடியதான் யார் வாரிசுன்னு இது பண்ணுறது. ரைட், அதுவும் நடந்திருக்கு. அப்போ இந்த போரில் இயேசு இஸ்லாத்தை சேர்ந்து நிற்கிறார். ஏன்னா இவங்க தனக்கு அப்புறம் யாருன்னு இதில் சண்டை போடுறாங்க. இவங்க எப்படி அமைதி விரும்புபவர்கள் இருக்க முடியும்? இவர்களை எப்படி நம்ம வாரிசுகளாக அறிவிக்க முடியும்? இப்படி அறிவித்தால் அமைதியான இயேசுவுக்கும் அதனுடைய பின்பற்றாளர்கள் காட்டுமிராண்டித்தனமாக இருக்கிறார்கள் என்றால் இது கொஞ்சம் ஒத்துப்போகாது, முரண்படும். இதில் தான் இயேசு இஸ்லாம் பக்கம் நின்றதாக இந்த அறிக்கை இந்த வரலாற்று ஆவணம் சொல்கிறது. நாம் இப்போது காலத்தை வைத்து பார்க்கும்போது முன்பு விவரிக்கப்பட்ட கிறிஸ்துவின் பல உருவங்கள் சமகால இஸ்லாமிய ஆன்மீக சிந்தனையில் இருப்பதை பார்க்கலாம். சரி, இப்போது 2 விதமான இயேசு சொன்ன மாதிரி ஒரு கருத்து இப்போ நான் சொல்கிற வரைக்கும் அப்படி தான் புரிஞ்சுக்க முடியும். இந்த இடைவெளி அதிகமாக இருக்க இஸ்லாமிற்கு ஆதரவாக சிலுவை போரில் இயேசு இருந்தான்னு சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு. நான் முதலேருந்து சொல்ல பூரா கவனிச்சு வந்தீங்கன்னா இந்த தொடர்பு புரியும். சரி, குறிப்பாக இயேசுனுடைய 2 சித்தரிப்புகளை குறிப்பிடணும். என்னென்னா, ஒன்று, இயற்கையாக மனிதனின் தூதுவனாக இருக்கும் இயேசு இதற்காக டமாஸ்கஸுக்கு வடக்கே அமைந்துள்ள சிட்னாயா மடாலயம் அல்லது ஈரானில் உள்ள சிராஸ் நகரத்திற்கு நீங்கள் போனீங்கன்னா ஒரு விஷயம் புரியும். டமாஸ்கஸுக்கு வடக்கே அமைந்துள்ள சிட்னாயா மடாலயம், அதாவது வேறு மாதிரி சொல்லலாம், ஈரானில் சிராஸ் நகரத்திற்கு நீங்கள் போனீங்கன்னா ஒன்று தெரியும். சிட்னாயா மடாலயம் கிபி 6ஆம் நூற்றாண்டில் பைசன்டைன் பேரரசர் ஜஸ்டின் என்பவரால் நிறுவப்பட்டது. அப்போ இந்த மடாலயம் பள்ளத்தாக்கின் மேலே உள்ள உயர்ந்த பாறையில் கட்டப்பட்டுள்ளது. மேரி மாதா மற்றும் அவருக்கு பிறந்த குழந்தையின் ஆசீர்வாதத்தை பெற விரும்பும் ஆண்களும் பெண்களும் நீண்ட வரிசையில் இந்த மடத்தை நோக்கி நடந்து செல்வதை இப்போ நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு அந்த ஆவணம் சொல்லுது. இவர்களில் பெரும்பாலானவர்கள் பக்தர்கள் இஸ்லாமியர்கள். இங்குதான் இந்த 2 விதமாக இயேசுவாக நாம் சாதாரண மனித மூலையில் புரிந்து கொண்டது இந்த 2 இயேசு அப்படின்னு சொல்கிறது இங்கே தான். எப்படி மேரி மாதா கும்பிட்றதுக்கு இஸ்லாமியர்கள் இன்னும் அந்த ஈரானுடைய சிராஸ் நகரத்தை தான் குறிப்பிடுறாங்க. இந்த கடந்த 1000 ஆண்டுகளாக தங்கள் முன்னோர்கள் கொண்டிருந்த அதே பக்தியுடன் இன்றும் இந்த கிறிஸ்தவ மடத்திற்கு அது கிறிஸ்தவ மடம், ஆனால் இஸ்லாமியர்கள் வரிசையில் கும்பிட்றாங்க. இதுதான் இஸ்லாமிய இலக்கியத்தில் எப்படி இயேசு சித்தரிக்கப்பட்டார், எப்படி முஹம்மது நபி சொன்னார் அப்படிங்கிற அந்த குரானில் இருக்கிறத வச்சு தான் இவங்க போகிறாங்க. இதற்கு பிறகு நீங்கள்
சிராஸை பார்க்கலாம். சிராஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். புகழ்பெற்ற நகரமான சிராஸ் முஸ்லீம் மற்றும் கட்டிடக்கலையின் பொக்கிஷம் அப்படின்னா இன்ன வரைக்கும் அழைக்கப்படுது. எப்படி இஸ்லாமிய கட்டட வடிவத்தில் நிற்குது. இது தவிர கவிஞர்கள், சூஃபி துறவிகள், தோட்ட நகரமும் உள்ளது. இங்கு இஸ்லாமிய பாரம்பரிய மருத்துவ முறைப்படி காயங்களை குணப்படுத்துவது அல்லது இயேசுவின் குணப்படுத்தும் முறை போன்ற வழிகள் இன்னும் நடைமுறையில் இருக்கிறதா சொல்கிறாங்க. புரியுதுங்களா? சூஃபி தத்துவம், இஸ்லாமிய தத்துவம் இருந்தாலும் எப்படி இயற்கையாகவே குணப்படுத்தக்கூடிய இயேசுவினுடைய முறையும் அங்கே கடைப்பிடிக்கிறாங்க. பெரும் பாரசீக கவிஞராக அறிஞப்படும் ஹபீஸ் 7 நூற்றாண்டுகளுக்கு முன்பே தனது கவிதைகளில் இந்த பாரம்பரியத்தை அவர் பிரதிபலிச்சிருக்கார். யார்? ஹபீஸ் அப்படிங்கிற பாரசீக கவிஞர். இந்த வழியில் இயேசு இலக்கியத்தில் அல்லது ஈரானின் பாரம்பரிய சிகிச்சையில் இயேசுவின் இரட்சகன் என்ற அவதாரம் ஒரு உருவத்தை நம்ம பார்க்க முடியுது. அப்போ ஹபீஸ் ஏற்கனவே 7 நூற்றாண்டு முன்பே எழுதியிருக்கிறாரு. இலக்கியங்களில் ஈரானுடைய இலக்கியத்தில் இதுவும் வருது. ஓகே, ஷியா முஸ்லீம்னு சொல்லுவாங்க இல்லையா? ஷியா இஸ்லாத்தில் இயேசுவினுடைய வாழ்க்கை, ஷியா தான் இது பண்ணுறாங்க. ஈரானில் இப்போ ஆதிக்கம் செலுத்தி வரும் ஷியா இஸ்லாத்தில் கிபி 1682 நடந்த முகமது நபியின் பேரன் உசைனின் தியாகத்தை நினைவு கூறுவது ஒரு முக்கியமான ஆன்மீக நிகழ்வாக அங்கே பார்க்குது. குறிப்பாக ஷியா இஸ்லாத்தில் இயேசுவினுடைய வாழ்க்கை மற்றும் இறப்பு உசைனின் காலத்தில் நடந்த மத நிகழ்வு அப்படின்னு குறிப்பிடப்படுது. அப்போ இயேசு உசைன் இடையான இந்த ஒற்றுமை, அதாவது உசைன் நபிகள் நாயகத்தினுடைய பேரன், இந்த ஒற்றுமை ஷியா இஸ்லாத்தின் மத நூத்தில் எப்போதும் இருப்பது போல் தெரிகிறது. ஷியா இஸ்லாத்தில் இது ரொம்ப அதிகமாக இயேசுவை பற்றியான இது இருக்குது. இன்னொரு கவிஞர் ஈராக்கினுடைய பதர் சகீர் அல் சபாப் 20ஆம் நூற்றாண்டினுடைய தலை சிறந்த அரபு கவிஞராக கருதப்படுகிறார். நாடு கடத்தல், அவர் அனுபவித்த நாடு கடத்தல், சிறைவாசம், உடல்நலக்குறைவு மற்றும் ஒடுக்குமுறை ஆகியவற்றால் பாதிக்கப்பட்டவர்களுடைய உரிமைகளுக்காக அவரது வாழ்க்கை அர்ப்பணிக்கப்படுகிறது. இது இந்த ஈராக்கினுடைய பதர் ஷக்கீர் அல் ஷயாப் மிகச்சிறந்த அரபு கவிஞராக அறியப்படுகிறார். பதர் ஷக்கீரின் கவிதையின் வடிவம் மிகவும் நவீனமானது, ஆனால் அவரது பாணி முற்றிலும் பாரம்பரியமானது. கவிதை நவீனமாக இருக்கலாம் சொல்லப்பட்ட விஷயங்கள், ஆனால் அவருடைய பாணி முற்றிலும் பாரம்பரியமான ஒரு பாணி. நவீன அரபு இஸ்லாமிய இலக்கியத்தில் இயேசுவின் மிக ஆழமான மற்றும் மறக்க முடியாத தாக்கத்தை அவருடைய கவிதைகளை பார்க்கலாம் அப்படின்னு அவன் சொல்லுது. யார்? பதர் ஷக்கீர் அல் ஷகாப், ஒரு அரபு கவிஞர். பக்தர் ஷக்கீர் இன்னொரு கவிதை, அதன் தலைப்பு சிலுவை மரணத்திற்கு பிறகு இயேசு, குறிப்பாக இயேசுவின் துன்பத்தை, அந்த சிலுவை மரணத்திற்கு பிறகு இயேசு அப்படின்னு ஒரு தலைப்பில் பக்தர் ஷக்கீரோட ஒரு கவிதை. அப்போது இயேசுனுடைய துன்பத்தை அது விவரிக்கிறது. எப்படி அவர் இயற்கையின் கடவுளாகவும் துன்பத்தின் மெஸ்ஸியாகவும் கற்பனை செய்யப்பட்டுள்ளார். கடைசி வரை அது என்ன மேற்கோள் காட்டுது அப்படின்னா, அந்த இயேசு கடைசி காலத்தில் துன்பம், சிலுவை மரணத்திற்கு பிறகு இயேசு அப்படிங்கிற கவிதையில், அவர்கள் என்னை சிலுவையில் ஏற்றிய போது காற்றில் அழுகுரல் கேட்டது. வரிசையில் நின்று அழுது கொண்டிருந்தவர்களுடைய சத்தத்தால் இலைகள் சலசலத்தன. மதியம் தொடங்கி மாலை முழுவதும் சிலுவையில் நான் தொங்கப்படக்கூடும் கூட எனது காயங்கள் என்னை கொல்லவில்லை. தொங்கவிடப்பட்டும் கூட என் காயங்களும் என்னை கொல்லவில்லை. ஊருக்கும் எனக்கும் இடையே உள்ள சமவெளி வழியாக காற்றில் ஒலித்த அந்த அழுகுரலை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். ஒரு மூழ்கும் கடலின் அடிப்பகத்திற்கு இழுத்து செல்லும் கயிறு போல் அந்த அழுகுரல் இருந்தது. அந்த அழுகுரல் எப்படி இருக்குதுன்னா, ஒரு கப்பல் முங்கிட்டு இருக்குன்னா அதனோட ஆழத்துக்கு, கப்பலோடைய அடிப்பாகத்துக்கு இழுத்துட்டு போகிற ஒரு கயிறு மாதிரி இருந்தது அந்த அழுகுரல். சிலுவையில் அரைஞ்சோடனே ஏற்படுற அழுகுரல் எங்கேயோ காற்றுல கேட்குது. நீங்கள் இன்னும் சில சமயங்களில் நீங்கள் உணர்ந்துருக்கலாம். நார்மல் வாழ்க்கை எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு தூரத்தில் கேட்குற ஒரு பாட்டு, அந்த பாட்டு கூட அந்த கானம் பாட்டு எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், அது கூட நமக்கு எங்கேயோ இழுத்து போகும், ஏதோ ஒரு உணர்வை சொல்லும். அது மாதிரி ஒரு அழுகுரல் என்னை இழுத்து சென்றது. நகரம் உணர்ச்சிகளை கவியவாறு தூங்கிக் கொண்டிருந்தது. அதன் தொடக்க காலத்தில் நான் இருந்தேன். அப்போது அங்கேயும் வறுமைதான் இருந்தது. என் பெயரில் மக்கள் அப்பம் புசிப்பதற்காக நான் மரித்தேன். அது குளிர்காலத்தின் இருள் நிறைந்த வானத்தில் நள்ளிரவுக்கும் காலைக்கும் இடைப்பட்ட ஒரு ஒளி நூலை போல இருந்தது. பார்த்துக்கிடுங்க. அந்த இதில் நான் எத்தனையோ வாழ்க்கைகளை வாழ்ந்திருக்க முடியும். ஏனென்றால் நிலத்தில் வரையப்பட்ட ஒவ்வொரு கோடுகளையும் போல நான் ஒரு விதியாக மாறிவிட்டேன், மேலும் விதையாக மாறிவிட்டேன். நான் ஒரு புதிய மனித இனமாக மாறிவிட்டேன்.
ஒவ்வொரு மனிதனின் இதயத்திலும் என் இரத்தத்தின் ஒரு துளி, ஒரு சிறு துளி இருக்கிறது. இயேசுனுடைய வாக்கியங்களாக அவர் அரபு கவிஞர் எழுதுகிறார். அவர்கள் என்னை சிலுவையில் அறிந்தபோது நான் நகரத்தை நோக்கி என் கண்களை திருப்பினேன். அந்த வயல், அந்த சுவர் மற்றும் கல்லறையை என்னால் அடையாளம் காண முடியவில்லை. நண்பர் பார்த்த வரையில் வசந்த காலம் இருப்பது போல் ஒரு காட்சி தென்பட்டது. கண்ணு கட்டிய தூரத்தில் ஒரு சிலுவையும் அழுது கொண்டிருக்கும் ஒரு அம்மாவும் தான் தெரிந்தார்கள். கடவுள் அதை புனிதப்படுத்தட்டும். இவ்வளவு ஒரு ஒரு உணர்ச்சி மிகுந்த வாக்கியங்களாக அரபு கவிஞர்கள் இருக்கார். இயேசுவின் மிகவும் மாறுபட்ட மற்றும் விரிவான சித்தரிப்பு எங்கே குரானில் அப்படின்னா, இந்த கவிதை அரசியல் மற்றும் மத விடுதலை பற்றியது. இப்போ நான் இவ்வளோ நேரம் பேசினது. இதில் உள்ள கதைகள் இயேசுவினுடைய பாத்திரத்தை ஒரு இரட்சகனாக, ஒரு வெற்றியாளராக பதிவு பண்ணியிருக்கு. அரபு கவிஞர் சொன்னது. இந்த பூமியில் துன்புறுத்தப்பட்ட மக்களின் கடவுள் இயேசு, இயற்கையின் கடவுள் தூதுவர் இயேசு என சித்தரிக்கிறது. இறுதி நாளின் தாக்கங்களும் இதில் உள்ளது. ஒரு கவிதை வடிவில் உள்ள ஒரு சுவிசேஷ நற்செய்தி தான் இது. இதில் இயேசு வழியை கடந்து வாழும் ஒருவராக சித்தரிக்கப்பட்டுள்ளார். அதுதான் உண்மை. அந்த அரபு கவிஞர் சொன்னது. இறுதியில் அவர் வெற்றியும் பெறுகிறார். அந்த சித்தரிப்பின் மூலம் அவர் என்ன சொல்ல வந்தாரோ சொல்லி வெற்றி பெறுகிறார். அதனால்தான் மற்ற கிறிஸ்தவம் அல்லாத கலாச்சாரத்தை விட இஸ்லாமிய கலாச்சாரம் இயேசுவின் மிகவும் மாறுபட்ட மற்றும் மிக விரிவான ஒரு சித்தரிப்பை முன்வைக்கிறது. புரியுதா? இஸ்லாம் கலாச்சாரத்தை விட கிறிஸ்தவம் அல்லாத மற்ற கலாச்சாரங்கள், இஸ்லாமிய கலாச்சாரம் தான் இயேசு முக்கியமாக ஒரு சித்தரிப்பை முன்வைக்கிறது. குறைஞ்சபட்சம் இயேசுவின் 2 வடிவங்களிலும், அதாவது வரலாற்றில் வாழ்ந்த ஒரு மனிதராகவும் இரட்சகனாகவும் அவர் மீது இவ்வளவு பற்றும் அர்ப்பணிப்பும் காட்டிய வேறு எந்த மதமும் இல்லை. அவர் வரலாற்றில் வாழ்ந்த ஒரு தீர்க்கதரிசி, கடவுளில் அவர் மக்களை காக்கும் இரட்சகன். இந்த 2 வடிவங்களிலும் இஸ்லாம் மாதிரி வேறு யாரும் காட்டியிருக்க முடியாது. இன்றைய ஆபத்தான, ரொம்ப குறிப்பிடத்தக்கது, இன்றைய ஆபத்தான குறுகிய மனப்பான்மையுள்ள காலங்களில் இந்த இஸ்லாமிய பாரம்பரியத்தை நாம் தீவிரமாக ஊக்குவிக்க வேண்டும். ஏன்னா இஸ்லாத்தில் சொல்லியிருக்கிற இந்த இதை ஊக்குவிக்குன்னு சொல்கிறாங்க. இந்த கதையின் சாராம்சம் ரொம்ப தெளிவாக இருக்குது. ஒரு மதம் அதன் பின் வந்த மதத்திற்கு முன்னோடி என்பதே உண்மை. ஒரு மதம் வருது, ஒரு தீர்க்கதரிசி வருகிறார், அதற்கு பின்னால் வரக்கூடிய தீர்க்கதரிசிகளுக்கு அவர் முன்னோடி அப்படிங்கிறத உண்மை. இந்த உண்மையை ஏற்றுக்கணும். இதை எது குறிக்குது? குர்ஆனில் 3 ஒரு பங்காக சொல்லப்படுகிற முந்தைய தீர்க்கதரிசிகளில் முகமது நபி தான் கடைசி தீர்க்கதரிசி. அப்போ இயேசுவையும் அதில் குறிப்பிட்டு அரபு கவிஞர்கள் அந்த ஆவணங்களையும் எடுத்து பாடுறாங்க. ஒரு மதம் தனது தியாகம் அல்லது சாட்சியத்திற்காக முந்தைய மதத்தினுடைய உதவியை பெறுது. 2 மதங்களும் பரஸ்பரம் ஒன்றை ஒன்று சார்ந்திருப்பதற்கு இயேசுவையும் இஸ்லாத்தையும் விட சிறந்த உதாரணம் இருக்க முடியாது. என்னுடைய பார்வையில் கிறிஸ்தவத்தை பொறுத்தவரை இயேசுவின் மீதுள்ள பற்றுதல் அல்லது மற்ற மதங்களில் அவர் எப்படி நேசிக்கப்பட்டார், பாராட்டப்பட்டார் என்பதை அறிந்து கொள்வதையே குறிக்கும். கிறிஸ்தவங்கிறது என்ன? மற்ற மதங்களில் அவர் எப்படி அறிந்து கொள்ளப்பட்டார், மற்ற மதத்தையுடைய இலக்கியங்கள், அந்த சமகால இலக்கியங்கள் இயேசுவை எவ்வாறு பாராட்டியது என்பது ரொம்ப முக்கியம். ஆக என்னுடைய இறுதி உரையில் நான் கூறுகிறேன், இயேசு ஒரு அறியப்பட்ட தீர்க்கதரிசி. அவர் சொன்னதாக அரபிய கவிஞர்கள் எழுதிய இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு 2 மதங்களும் இயல்பாகவே ஒற்றுமையாகவே இருந்திருக்கிறது. சிலுவை போர் என்பதெல்லாம் மிக குறிப்பாக கவனிக்க வேண்டும். அமைதியான தீர்க்கதரிசியான இயேசுவினுடைய பின்பற்றாளர்களுக்கும் காட்டுமுரண்டைத்தனமான பின்பற்றாளர்கள். இது எதுக்கு நடக்குதுன்னா, யார் இயேசுக்கு அப்புறங்கிற தலைமையை அடைகிறதுக்கு ஏற்பட்ட ஒரு காட்டுமுரண்டைத்தனமான கூட்டத்திற்கும் இஸ்லாமிய படைகளுக்கும் நடந்ததுதானே ஒழிய இது ஒரு மதத்தில் 2 மதங்களுக்கும் நடக்கப்பட்டது அல்ல அப்படிங்கிறது இந்த செய்தியிலேருந்து வருது. இது மிக அருமையான செய்தி அல்லவா? முழுமையாக காணொலியை கண்டு மற்றவர்களுக்கும் பகிருங்கள். இது ஒரு மத நல்லிணக்கத்தை உருவாக்கட்டும். மத நல்லிணக்கங்கள் என்பது நாம் வெறும் பிரார்த்தனை கூட்டங்கள் நடப்பதில் மட்டுமல்லாமல் மிக நீண்ட ஒரு வரலாற்று பின்னணியுள்ள தகவல்களை ஆவணப்படுத்துவதிலும் இருக்கிறது. நான் இயன்றவரை ஒரு கடலில் ஒரு சிறு துளியை உங்களுக்கு இதில் அளித்திருக்கேன் என்று நம்புகிறேன். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பதிவு பண்ணுங்கள், தொடர்ந்து ஆதரியுங்கள். நன்றி, வணக்கம்.